இப்போ டைப் 2 பார்த்தரலாம். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். பி மட்டும் அவ்வேலையை தனியாக 20 நாட்களில் முடிப்பர் எனில் பி மட்டும் அவ்வேலையை தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பர்னு எடுக்கிறாங்க. நம்ம ஃபார்முலா என்ன? d1 into d2 divided by d1 plus d2. இப்போ நம்மளுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற வேலை என்னன்னா 12 நாட்கள் ஈக்குவல் டு 12ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இங்க நம்ம யாரோட வேலையை மட்டும் கொடுத்துருக்காங்க? ஏவோட வேலையை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப 20 into d2 அப்படியே வச்சுக்கோங்க டிவைடட் பை 20 plus d2 அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 12. இப்போ 20 into d2 ஈக்குவல் டு 12. இங்கே கீழே இருக்கிறது அப்படியே போனால் இங்கே வகுத்துட்டு இருக்கிறது அங்கே போனால் பெருக்குமா? அப்போ 20 plus d2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ 12 அப்படியே பெருக்குனீங்கன்னா 240 plus 12 d2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு அடுத்து இது அப்படியே 20 into d2 அப்படியே இருக்குங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா 20 d2னா என்ன? பெருக்கல் d2னா 20 d2. இந்த ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கிற d2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் 12 d2 ஈக்குவல் டு 240 அப்படியே இருக்குமா? 20 d2ல 12 d2 போச்சுன்னா எவ்வளவு? 8 d2. 8 d2 ஈக்குவல் டு 240. இப்போ d2 ஈக்குவல் டு 240 டிவைடட் பை 8. இதை அப்படியே அடிச்சு கேன்சல் பண்ணோம்னா 30 வந்துடும். அப்போ d2 ஈக்குவல் டு 30. அப்போ பி மட்டும் தனியாக ஒரு நாளில் எத்தனை வேலை செய்வார்? பி மட்டும் தனியாக ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்வார்னா 30 நாளில் செய்வார். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர், 30 days. ஓகேங்களா?